தென் அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கூகுள் ஸ்டோர் ஆப்பு. ஓகேவா, இது வந்து ரேட்டிங் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ப்ரெடிக்ஷன் பண்ண போறோம். ஸோ நம்ம ஒரு டேட்டா செட்ஸ் இருக்கு, இது வந்து வெப்சைட்ல இருந்து ஸ்கிராப் பண்ணப்பட்டது, எடுக்கப்பட்டது. இதுல வந்து பாத்தீங்கன்னா 10,000க்கு மேல பிளே ஸ்டோர் ஆப்ஸ் இருக்கு. ஸோ ஆண்ட்ராய்டு மார்க்கெட்ல ஸோ ஒரு ரோலையுமே அந்த ஆப்போட டீடைல்ஸ் தான் இருக்கு, கேட்டகரி, ரேட்டிங், சைஸ் அந்த மாதிரி தான். ஸோ இதோட டிஸ்கிரிப்ஷன் ஆர் ஆட்ரிபியூட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் நேமு, கேட்டகரி, ரேட்டிங்கு, ரிவ்யூவு, சைஸு, இன்ஸ்டால்ஸ் டைப்பு, ஃப்ரீயா பேடா, ப்ரைஸ் என்ன, தென் கண்டென்ட் ரேட்டிங் என்ன, ஜென்னர்ஸ் என்ன, லாஸ்ட் அப்டேட் என்ன, கரண்ட் வெர்ஷன் என்ன, ஆண்ட்ராய்டு வெர்ஷன் என்ன அப்படின்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்கான், கொடுத்துருக்கான். நான் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா செட்டை வந்து என்ன பண்ணுங்க, அனலைஸ் பண்ணுங்க. ஓகேவா, நான் உங்களுக்கு இந்த டேட்டா செட்டை நான் ஷேர் பண்ணுறேன். பாருங்க, ஒரு ஆப்போட நேம், ஏதோ உங்கள் பசங்க விளையாடுற கேம்ஸாக வச்சுக்கோங்களேன், கேண்டி கிரஷ் ஆர் போட்டோ எடிட்டர் அந்த மாதிரி கேமு. அது வந்து என்ன கேட்டகரின்னு கொடுத்துருக்காங்க, அதோட ரேட்டிங்கு, தென் அதோட ரிவ்யூஸு. நீங்கள் மேக்ஸிமம் ரிவ்யூஸ் பார்ப்பீங்க, ரேட்டிங்கும் பார்ப்பீங்க, இது அதிகமாக இருக்கா, நல்ல ஆப்பா இல்லைன்னு யூஸ் பண்ணுவீங்க. தென் சைஸு, தென் எத்தனை பேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீயாக இருந்தால் ஜீரோவாக தான் இருக்கும் ப்ரைஸு. இன்கேஸ் பேடாக இருந்தது அப்படின்னா அதோட அமௌண்ட் வந்து ஷோ ஆகும். அண்ட் கண்டென்ட் ரேட்டிங். ஓகேவா, ரேட்டிங்கும் ஒன்று தான், கண்டென்ட் ரேட்டிங்கும் ஒன்று தான். அது எவ்ரி ஒன்னாக இருந்தால் என்ன, டீனாக இருந்தால் என்ன. இதில் சில டூப்ளிகேட்ஸ்லாம் இருக்கும், நம்மளுக்கு தேவையில்லாததெல்லாம் நம்ம தான் ரிமூவ் பண்ணணும். சரியா. அண்ட் ஜென்னர்ஸ் கேட்டகரி கிட்டத்தட்ட பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்குது. அண்ட் லாஸ்ட் அப்டேட்டடு, கரண்ட் வெர்ஷன், ஆண்ட்ராய்டு வெர்ஷன்லாம் இது நம்மளுக்கு நீடட் கிடையாது. ஓகேவா, ஸோ இது வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ பாண்டாஸ் எதுக்காக நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்க, நீங்கள் டேட்டா மேனிபுலேஷன், டேட்டா அனலைஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்க. நம்பை எதுக்காக இம்போர்ட் பண்ணீங்க, numerical calculation. fast mathematical calculations. And cban matplotlibலாம் எதுக்கு இம்போர்ட் பண்ணுவீங்க, plot கிராஃப் வரையறதுக்கு விஷுவலைஸ் பண்றதுக்கு. அண்ட் இப்போ வார்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்க வார்னிங்ஸை வந்து இக்னோர் பண்றதுக்காக என்ன பண்றீங்க, யூஸ் பண்றீங்க. அண்ட் மாடல் செலெக்ஷன்ல இருந்து ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட்டு, ப்ரீ ப்ராசஸிங்ல இருந்து ஸ்டாண்டர்ட் ஸ்கேலார், மின்மேக்ஸ் ஸ்கேலார். அண்ட் ப்ரீ ப்ராசஸிங் இதுவுமே நம்ம கம்மா போட்டு ஆட் பண்ணியிருக்கலாம். இதை நான் இன்னொரு லைனில் கொடுத்துட்டேன், லேபிள் என்கோடர் அப்படின்ட்டு கொடுத்துருக்கேன். நான் ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அண்ட் ட்ரீல இருந்து டெசிஷன் ட்ரீ கிளாசிஃபை, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா மிஷின் லேர்னிங்கில் அத்தனை அல்காரிதமே இங்கே போட்டு கம்பைன் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து பாருங்கள், டெசிஷன் ட்ரீ கிளாசிஃபையா. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேண்டம் ஃபாரஸ்ட், என்சம்பிளில் படிச்சிங்களே யாரெல்லாம் இருக்கா, random forest classifier, bagging classifier, Adabus classifier, gradient bus classifier, stacking எல்லாமே நம்ம இப்போ பார்த்தது தான். தென் மெட்ரிக்ஸில் வந்து அக்யூரசி ஸ்கோரும், கிளாசிஃபிகேஷன்ஸ், அண்ட் அதோட இது வந்து என்னது கிளாசிஃபிகேஷன் ரிப்போர்ட். அடுத்தது தான் என்னது, கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸஸ். சரியா, ஓகேவா. ஸோ பாண்டாஸ் ரீச் சிஎஸ்வியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க. ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீட் சிஎஸ்வி வந்து என்ன கைஸ் பண்ணுது, ரீட் சிஎஸ்வின்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, ஃபைலை ரீட் பண்ணுறீங்க. சரி, ஆக்சுவலாக இது எங்கேருந்து லொக்கேஷனில் இருக்கிற ஃபைலை ரீட் பண்ணியிருக்குது, விஷுவல் கோட்ல இருக்கு அந்த ஆப்ல இருக்கு. இது வந்து அதே ஃபோல்டர்ல இருக்கிற ஃபைலை தான் வந்து என்ன பண்ணியிருக்குது, ரன் பண்ணியிருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு வேற பாத்துல இருக்கிறது வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, அதோட பாத்து எடுத்து உள்ள அந்த பாத்தை காப்பி பண்ணி முன்னாடி வந்து ஆர் போடுவீங்க. சரியா, ரிவர்ஸ் அப்படின்னு அர்த்தம். சரியா, இப்போ ஹெட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் கைஸ், இதுல வந்து பாதி உங்களுக்கு தெரிஞ்சுதான். ஹெட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் 5 rows பிரிண்ட் பண்ணும். ஷேப் ஃபங்க்ஷன்ல என்ன நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க, how many rows and how many columns, எவ்வளவு காலம்ஸ் இருக்கு, 10,841 rows இருக்கு. அண்ட் வந்து 13 columns இருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க கைஸ், நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லலாம், உங்க பெர்ஃபார்மன்ஸ் நீங்க இங்க பண்ணலாம். என்னன்னா காலம் நேம்ஸ் இருக்கு, என்னென்ன காலம்ஸ் இருக்கு, ஓகே காலம் நேம்ஸ் கண்டுபிடிச்சிட்டீங்க. வேற அதோட டேட்டா டைப் என்ன இருக்கு, டேட்டா டைப் கண்டுபிடிச்சிட்டீங்க. வேற நார்மல் கவுண்ட்ஸ் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க, ரேட்டிங்ல வந்து 9367 தான் இருக்கு, மிஸ் ஆயிருக்கு. அதுதான் நல்லா இருக்கு. அப்ப மிச்சதெல்லாம் எம்டியா இருக்குன்னு அர்த்தம், அப்படிதானே. ஓகே, சோ அதே மாதிரி நிறைய இதுல மிஸ் ஆகுது. கரெக்டா, சோ இது வந்து அப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து இதை வந்து பண்ணணும். ஸோ அப்போ வந்து டிஸ்கிரைப் ஃபங்க்ஷன், இன்னொன்று நான் சொல்லலை உங்களுக்கு, டிஸ்கிரைப் ஆல் அப்படின்னா ரெண்டுமே கம்பைன் பண்ணிடும். ஓகேவா, அதாவது
நம்ம நியூமரிக்கல் காலம்ஸையும் ஆப்ஜெக்ட் காலம்ஸையும் வந்து என்ன பண்ணிடும், கம்பைன் பண்ணிடும். உங்களுக்கு ஆப்ஜெக்ட் மட்டும் வேணும்னா கேபிட்டல் ஓ கொடுத்துக்கோங்க, எல்லாமே வேணும்னா ஆல் கொடுத்துக்கோங்க. எதுவுமே வேண்டாம் அப்படின்னா எனக்கு வந்து நார்மல் நியூமரிக் காலம் மட்டும் போதும் அப்படின்னா நீங்க இதை வந்து நீங்க உள்ள வந்து ஆட் பண்ண தேவையில்ல. புரிஞ்சுதா? ஓகே. புரிஞ்சா? ஓகே. நான் அடுத்தது போலாமா? ஓகே. இப்போ ஆப், ஸோ வேல்யூ கவுண்ட்ஸ்னா ஒரு ஆப் வந்து எத்தனை டைம் வந்திருக்குன்னு வரும். ஹெட் ஃபங்க்ஷன் நான் சும்மா 20 கொடுத்து பார்க்குறேன். அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சதே பார்க்கலாமே. சப்வே சப் வந்து எத்தனை இருக்கு? சப்வே சப் 6 இருக்கு. டெம்பிள் ரன்னும் 6 இருக்கு. ஸோ இதெல்லாமே கவுண்ட். அந்த கேம்ல வந்து இவ்வளோ டைம்ஸ் வந்து டூப்ளிகேட்ஸும் சேர்ந்து இருக்கு. இதுல வேல்யூ கவுண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ல வந்து நான் செக் பண்றேன் இசின் எங்கெல்லாம் ரோபோலெக்ஸ் இஎஸ்பிஎன் எங்கெல்லாம் நிக் இருக்கோ அதெல்லாமே நான் சார்ட் பண்றேன். சார்ட் வேல்யூஸ் பை ஆப் மூலியமா வந்து நான் என்ன பண்றேன், சார்ட் பண்றேன். சரியா? சார்ட்டிங் அப்படின்னா என்னன்னா, இது ஆல்பபெட்ல வந்து யார் ஃபர்ஸ்ட் வருவா, இஎஸ்பிஎன் ஃபர்ஸ்ட் வருவாங்க, தென் வந்து என்னது நிக் வருவாங்க, அப்புறம் தான் ரோபோலெக்ஸ். அப்போ இஎஸ்பிஎன் அனலைஸ் பண்ணுங்க. கேட்டகரி எல்லாமே ஸ்போர்ட்ஸ், இது எல்லாமே ரேட்டிங்ஸ், இதெல்லாம் ரிவ்யூஸ். கரெக்டா? ஆனா இதுக்கெல்லாமே தனித்தனியா வச்சிருக்காங்க. ஆக்சுவலா நம்மளுக்கு ஒரே ஒரு இதுதான். நம்மளுக்கு இதுல நிறைய டூப்ளிகேட்ஸ் இருக்கு. நிக்கு பாருங்க, என்டர்டைன்மெண்ட், ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட். ஸோ திரும்ப வந்ததே தான். ரோபோலெக்ஸும் திரும்ப வந்ததே சேம் தான். புரியுதா? ஸோ இந்த மாதிரி இதெல்லாமே வந்து நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் நீங்க அனலைஸ் பண்றீங்க. அதாவது ஒரு ஆப்பை வந்து நீங்க என்ன பண்றீங்க, எக்ஸ்ப்ளோர் பண்றீங்க. நீங்க வேணும்னா உங்களுக்கு என்ன ஆப் வேணுமோ நீங்க கொடுத்துக்கோங்க. எல்லா ஆப்பும் வேணும்னா நீங்க எல்லா ஆப் பேரும் நீங்க கொடுத்துக்கலாம். சரியா? ஓகேவா? இப்போ நீங்க இதெல்லாம் அனலைஸ் பண்ணிடுவீங்க. தென் டூப்ளிகேட்ஸை பண்றீங்க. டிராப் டூப்ளிகேட்ஸ் ஆப்ல எங்கெல்லாம் இம்ப்ளேஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்ட்டு வந்து என்ன பண்றாங்க, கொடுக்குறாங்க. அதாவது டூப்ளிகேட்ஸ் இருந்தது அப்படின்னா, இப்போ ரோபோலெக்ஸ் அப்படின்னா இங்க வந்து டூப்ளிகேட்ஸ் இருந்தது அப்படின்னா என்ன பண்ணும், அது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணிடும், ஒன்றை வச்சுட்டு என்ன பண்ணிடும், ரிமைனிங் எல்லாமே டெலீட் பண்ணிடும். புரிஞ்சுதா? இந்த கமாண்ட் யூஸ் பண்ண போகுது. தென் இப்போ டேட்டா வந்து என்ன பண்றோம், சேம் அதே ஆப் வந்து என்ன பண்றீங்க, வேல்யூ கவுண்ட் பண்றீங்க. ஃபாஸ்ட் 10 இதை. ஸோ எல்லாத்துலயும் ஒரு ஆப் இருக்கா? எஸ், ஒரு ஆப் இருக்கு எல்லாத்துலயும். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஎஃப் ஷேப் பாத்தீங்கன்னா எவ்வளவு ரோஸ் அண்ட் எவ்வளவு காலம்ஸ் இருக்கு? 9660. எவ்வளவு காலம்ஸ் இருக்கு? 13 காலம்ஸ் இருக்கு. இப்போ கம்மியா இருக்கு இல்லையா? 10,000 எங்க இருக்கு, 9,000 எங்க இருக்கு? இப்போ கேட்டகரி வந்து வேல்யூ கவுண்ட் பண்றீங்க. கேட்டகரியை வேல்யூ கவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃபேமிலி கேட்டகரியில இவ்வளோ ஆப் இருக்கு, மெடிக்கல் கேட்டகரியில இவ்வளோ இருக்கு, ஸ்போர்ட்ஸ்ல இவ்வளோ ஆப் இருக்கு அப்படின்ட்டு வந்து கொடுத்துருக்கான். ஸோ சம்மந்தமே இல்லாமல் 1.9 கொடுத்துருக்கான். இப்படி ஒன்றுமே கிடையாது. இது தேவையில்லாத நம்பர். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்றோம், எங்க வந்து கேட்டகரி வந்து ஈக்குவல் டு 1.9 வருது, அதை வந்து நம்ம என்ன பண்றோம், அதை எடுத்துக்க மாட்டோம். புரியுதா? ஸோ இதோட இண்டெக்ஸ் என்னது, இண்டெக்ஸ் பொசிஷனா? ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணிடுறேன், டிராப் பண்ண எனக்கு அந்த ரெக்கார்டே வந்து என்ன ஆயிரும், டிராப் ஆயிரும். புரியுதா? புரிஞ்சுதா? ஓகே. நீங்க வேணா இதை வந்து ஃபில்டர் பண்ணி நீங்க டேட்டா செட் வந்து பர்ஃபெக்ட்டா கூட நீங்க ரெடி பண்ணலாம். புரியுதா? அது யோசிச்சா அந்த டேட்டாவை எப்படிலாம் ஹேண்டில் பண்றதுன்ட்டு நீங்க இந்த டெக்னிக்ஸ்லாம் கத்துக்கோங்க. இந்த ஒர்க் நம்ம பண்ண மாட்டோம், பட் வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ ட்ராப் நாட் அவைலபிள் அப்படின்னா என்னது, எங்கெல்லாம் எம்டி பாக்ஸஸ் இருக்கு அந்த ரெக்கார்டே வந்து என்ன பண்ணிடுவது, ரிமூவ் பண்ணிடும். புரிஞ்சுதா? ரிமூவ் பண்ணிடும். இப்போ செக் பண்ணுங்க, இஸ்னல் செக் பண்றீங்க இல்லையா, நல் வேல்யூ இருக்கான்னு சம் பண்ணி பாக்குறீங்க. இப்போ உங்க இன்ஃபர்மேஷன் நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க, ப்ரீவியஸ் இன்ஃபோ ஃபங்க்ஷன்ல என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நார்மல் வந்து இதுல எல்லாமே சேம் 819 அதுல வந்து டிஃபரன்ஸா இருந்தது. நார்மல் வேல்யூ இருந்தது. இதுல வந்து அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ரிமூவ் ஆயிடுச்சு. வேல்யூஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிட்டு டேட்டா செட் எல்லாம் நார்மல் வேல்யூ ரிமூவ் ஆயிடுச்சா, நல் வேல்யூ ரிமூவ் ஆச்சா? நல் வேல்யூ ரிமூவ் ஆயிடுச்சு. நல் வேல்யூ எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டீங்க. அப்ப நல் தான் இருக்கு ஃபுல்லாவே. கரெக்டா? ஆமா. இப்ப ரெக்கார்ட்ஸ் கொஞ்சம் கம்மி ஆயிட்டு. சோ இப்போ நம்மளோட வேலைனா ரேட்டிங்கை ப்ரெடிக்ஷன் பண்றதா நம்மளோட வேலை. சரி, அதுதான் நம்மளோட யூஸ் கேஸ். அப்போ என்ன பண்றோம், நான் வந்து ஒரு டிக்ஷனரி ஃபங்க்ஷன்னாலும் நீங்க ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிராக்கெட்ஸை நீங்க கொடுத்துக்கலாம். டிக்ஷனரி டிக் ஃபங்க்ஷனும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? டிக் ஃபங்க்ஷனால எம்டி டிக்ஷனரி தான். புரியுதா?
இப்போ ஃபார் ஐன் ரேஞ்ச் வந்து நான் கொடுக்குறேன் 0ல இருந்து. லென் ரேட்டிங்னா எவ்வளோ இருக்குன்றீங்க? எவ்வளோ ரோஸ் இருக்கு? எவ்வளோ ரோஸ் இருக்கு? 8190 ரோஸ் இருக்கு. அப்போ இமேஜின் பண்ணிக்கோங்க அவ்வளோ ரேட்டிங்ஸ் இருக்கு லென்த். ஸோ இண்டெக்ஸ் ஐலாக் இண்டெக்ஷன் ஒன்னொன்னா வரும். ஸோ ரேட்டிங் வந்து ரேட்டிங்ல வந்து 0th இண்டெக்ஸ் யாரு? 0th இண்டெக்ஸ் யாரு? ஹைலைட் வேற பண்ணி காமிக்கிறேன். 4.1 greater than equal to 3.5 ஆமா. அப்போ ரேட்டிங் கேட்டகரின்னு இருக்கு இல்லையா, அங்க கடைசியில பாருங்க ரேட்டிங் கேட்டகரின்னு இருக்கு இல்லையா. ரேட்டிங் கேட்டகரி 0 வந்து இப்போ என்ன நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும்? ஹைன்னு பிரிண்ட் ஆகும். இல்ல அப்படின்னா உங்களுக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? லோன்னு பிரிண்ட் ஆகும். புரியுதா? ஃபைனலா வந்து நீங்க என்ன பண்றீங்க? அசைன் பண்றீங்க. எப்படி? ஒரு சீரீஸ்ன்றது என்னது உங்களுக்கே தெரியும். சீரீஸ்ன்றது என்னது? ஒரு காலம். ஸோ இந்த காலம் வேல்யூஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு என்ன ஆகுதுங்க? அப்டேட் ஆகுமா? ஸோ இங்கே 4. அதாவது 3.5க்கு மேலே இருந்தது அப்படின்னா ஹை, இல்லை அப்படின்னா அது வந்து என்னது? லோ. புரிஞ்சுதா? எஸ் புரிஞ்சா? ஓகே ஓகே ஓகே. ஓகே. தென் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ அடுத்தது போகலாமா? ஓகே போலாமா? இப்போ ரேட்டிங் கேட்டகரி வந்து வேல்யூ கவுண்ட்ஸ் பண்றோம். நார்மலைஸ் ஈக்குவல் டு ட்ரூனா அதுவே நார்மலைஸ் பண்ணிரும். இன்டூ 100 போட்டிருக்காங்க. அதாவது 91% வந்து ஹை இருக்காமா ரேட்டிங், மிச்சம் 8% தான் லோவா இருக்கு அப்படின்ட்டு வந்து என்ன பண்றாங்க சொல்றாங்க. புரியுதா? எஸ். ஓகே ஓகேங்க. தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுதான் வேல்யூ கவுண்ட்ஸ். பிளாட் வந்து என்ன யூஸ் பண்றாங்க? பார் யூஸ் பண்றாங்க. இது நீங்க கிராஃபை பார்த்து அனலைஸ் பண்ணுவீங்க. என்ன அனலைஸ் பண்ணீங்க? இந்த கிராஃப் எப்படி? சரி, இந்த படம் பார்த்து கதை சொல்லுவாங்களா, இந்த கிராஃபை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்ன அனலைஸ் பண்ணீங்க? இது வந்து ரேட்டிங் சொல்லுது. ஹை அண்ட் லோ வந்து ரெண்டு கேட்டகரி இருக்கு. ஓகே. ஹைங்கிறது வந்து நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் வந்து 7000 அபோவ் மேல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட். சேம். தென் வந்து லோ கேட்டகரியில இருக்கவங்க வந்து பிலோ 1000. அவ்வளவுதான். இதுதான் அனலைஸ் பண்றது, வேற எதுவுமே இல்லை இதுல. ஓகேவா? தென் வந்து ரெவியூட டேட்டா டைப் பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து என்ன இருக்கு? ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. அதை வந்து நம்ம என்னவா மாத்துறோம்? ரெவியூஸ்ன்றது என்னது காய்ஸ்? இப்ப பாத்தீங்க இல்லையா, இதுதான் ரெவியூஸ். இந்த ரெவியூஸ் வந்து ஆக்சுவலா அது வந்து ஸ்ட்ரிங்கா இருக்கு. எங்க? இங்க வந்து பார்க்கணும் ரெவியூஸ். இங்க என்னன்னு இருக்கு? ஆப்ஜெக்ட். இங்க ஒன்னே ஒண்ணுதான் ரேட்டிங் மட்டும் தான் ஃப்ளோட், மற்றது எல்லாமே ஆப்ஜெக்ட். ரிவ்யூஸ் வந்து நீங்க என்னவா மாத்துறீங்க? 2 நியூமெரிக்கா சடனா வந்து மாத்துறீங்க. அது உங்களுக்கே தெரியும். எரர்ஸ் வராம இருக்கிறதுக்கா கோர்ஸ் வந்து யூஸ் பண்றீங்க. ஸோ இதோட டேட்டா டைப் வேல்யூஸ் கவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு என்னென்ன இருக்கும்? இப்போ இது வந்து என்னவா ஆயிடுச்சு? ஒரு இன்டிஜர் கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம பார்த்தது என்னென்ன பார்த்தோம்? ஒரு ஃப்ளோட்டு, மித்தது எல்லாமே ஆப்ஜெக்டா இருந்தது. இப்போ வந்து நம்மளுக்கு என்ன வந்துருச்சு? ஒரு இன்டிஜர் வந்துதா? எஸ். தென் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பாக்ஸ் பிளாட். ஸோ பாக்ஸ் பிளாட்ல வந்து நம்ம என்ன யூஸ் பண்றோம்? இங்க ரிவ்யூஸ் வந்து யூஸ் பண்றோம். பாக்ஸ் பிளாட்ல என்ன யூஸ் பண்றீங்க? ரிவ்யூஸ் வந்து யூஸ் பண்றீங்க. ரிவ்யூஸ் அப்படின்றது வந்து யூஸ் பண்றீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு என்ன ஆகுது? பாக்ஸ் பிளாட்ல தான் ஷோ ஆகும். இது குட்டியா இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு இப்படி ஷோ ஆகுது. இன்கேஸ் உங்களுக்கு பெருசா வேணும் அப்படின்னா லாக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. லாக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து பெருசா தெரியும். சரிதான்? இங்க ஆக்சுவலா குட்டி பாக்ஸஸ் இருக்கானா நம்மளுக்கு வியூ ஆகல. நீங்க இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் புரியுதா? நார்மலுக்கும் லாகரிதமிக்கும் என்ன டிஃபரன்ஸ் புரியுதா? லாகரிதமிக்னா சின்ன நம்பரே பெருசா காமிக்கும் गाइस. ஓகே ஓகேவா? ஸோ ஒரு இதை ரன் பண்ணி பாருங்க. அண்ட் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இது ஜஸ்ட் சும்மா பாக்குறோம். எதுக்குன்னா இதுல எம்பி, ஜிபி, கேபி அந்த கணக்கு 19 MB. ஸோ இதெல்லாமே என்னது? எனக்கு ஆப்ஜெக்ட். நான் என்ன பண்றேன்னா சைஸ் வந்து எங்க வந்து நாட் ஈக்குவல் டு வேரிஸ்ன்றத வந்து நான் என்ன பண்ணல, எடுக்கல. ஓகேவா? சைஸ் வந்து நாட் ஈக்குவல் டு வேரிஸா இருக்கணும். புரியுதா? ஏன்னா வேரிஸ் வித் டிவைஸ்னு ஒன்று இருந்தது, பாத்தீங்களா? நோட் பண்ணீங்களா யாராவது? வேரிஸ் வித் டிவைஸ் அப்படின்னு இருந்தது, இருக்கா? இதை நம்ம அனலைஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஸோ அதனால நாட் ஈக்குவல் டு வேரியஸ் வித் டிவைஸ் இருக்கிற சைஸஸ் மட்டும் நம்ம என்ன பண்றோம்? நம்ம பாக்குறோம். சரியா? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டெஃப்ல கன்வெர்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இதை எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க இதை வந்து பாருங்க.
ஸோ சைஸ் வந்து நான் எதில் அப்ளை பண்ணுறேன் லாம்டாவை. ஸோ எக்ஸ்ன்னு அது ஆட்டோமேட்டிக்காக எதை எடுத்துக்கும், சைஸ் வந்து என்னென்னு எடுத்துக்கும், எக்ஸ்ன்னு எடுத்துக்கும். அப்போ இப்போ சைஸில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தரை வச்சுக்கலாம் 19 MBயை வச்சுக்கலாம், 19 எம்ன்றதை வச்சுக்கலாம். ஆனால் எல்லாத்துக்குமே இது அப்ளை ஆகும் சரியா. அப்போ கன்வெர்ட்டுக்குள்ளே யார் இருக்கா, எக்ஸுக்குள்ளே யார் இருக்கா, இப்போ எக்ஸில் யார் இருக்கா 19 M. அப்போ கன்வெர்ட் இங்கே வந்து என்னவா மாறி இருக்கு, கன்வெர்ட் 19 M. 19 Mல லாஸ்ட் இண்டெக்ஸ் யாரு, -1 இண்டெக்ஸ் யாரு 19 Mல, 19. ஆஹா இது நான் கமெண்ட் லைன்ல எழுதுறேன். 19 ஆக்சுவலா 19 எம்ன்றதே ஒரு ஆப்ஜெக்ட் தான் சரியா. அப்போ 19 எம் இப்படிதான் இருக்கும் கைஸ். ஒரே நிமிஷம், இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நான் என்ன பண்றேன், ஸ்லைசிங் யூஸ் பண்றேன், இண்டெக்ஸிங் இதுல யூஸ் பண்ணியிருக்கேன் -1. அப்போ இதுல எது பிரிண்ட் ஆகும், M. எம். இதோட -1 யாரு, ஏன்னா இது வந்து ஸ்ட்ரிங்ல இருக்கு. அப்ப இதெல்லாம் என்னது, கேரக்டர்ஸ். அதுல என்னன்ற கேரக்டர் இருக்கு, எம்ன்ற கேரக்டர். எம் ஈக்குவல் டு கேவா, இல்ல. அப்ப இங்கதான் போகும். என்ன பண்ணும், எம்ம வந்து என்னமா மாத்தும், இப்போ எம்டியா மாத்தும். எம்டியா மாத்திட்டு என்ன பண்ணும், அது ஃப்ளோட்டா கன்வெர்ட் ஆயிரும். எம்ம எம்டியா மாத்திட்டு 19, இப்போ வந்து 19ன்றது நம்மளுக்கு எப்படி இருக்கும், ஃப்ளோட்ல இருக்கும். 19 பாயிண்ட் இருக்கு. இப்போ அது கூட நீங்க என்ன மல்டிப்ளை பண்ணுவீங்க, 19ன்ற ஃப்ளோட்ல வந்து என்ன பண்ணுவீங்க, மல்டிப்ளை பண்ணுவீங்க. இதை மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும், ஒரு வேல்யூ கிடைக்கும். இதை வந்து என்ன பண்றீங்க, ஃபைனலா நியூ என்ட்ரி அப்படின்ட்டு வந்து என்ன பண்றீங்க, ரிட்டர்ன் பண்றீங்க சரியா. ஒன் செகண்ட், நான் அதை திரும்ப ரன் பண்ணிட்டேன், ஸோ அதனால அது ஷோ ஆகுது. ஸோ இந்த மாதிரி எரர் வந்ததுன்னா நான் உங்ககிட்ட சொல்றது தான் சின்ன டிப்ஸ், ஃபர்ஸ்ட்ல இருந்து ரன் பண்ணுங்க ஒரு தான். ஓகேவா. ஸோ இப்போ ஹெட் ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க, இப்போ வேல்யூ எல்லாமே ஃப்ளோட்டாக இருக்கு. எம் அண்ட் கே எல்லாமே வந்து உங்களுக்கு ஷோ ஆகுதா, எம்பி கேபி எல்லாமே. ஸோ அதை வந்து நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணிட்டோம், இந்த மாதிரி டிஜிட்ஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம் சரியா. இப்போ இன்ஸ்டால்ஸ்ல யூனிக் பார்க்குறோம். இதில் நீங்கள் என்ன ரிமூவ் பண்ணுவீங்க, இதில் என்ன எப்படிலாம் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் உங்க லாஜிக்கல் திங்கிங் யூஸ் பண்ணுங்க பார்க்கலாம். கமாவையும் பிளஸ் என்ன பண்ணுவீங்க, ரிமூவ் பண்ணுவீங்க. தென் இது வந்து ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டா தான் இருக்கு, என்ன பண்ணுவீங்க, இதையும் இன்டிஜரா மாத்தணும். ஆமா ஆமா. அப்போ நீங்க சொன்ன மாதிரி ஸ்ட்ரிங்ல என்ன ரிப்ளேஸ் பண்றீங்க, கமாவை எம்டியா மாத்துறீங்க, பிளஸ் எம்டியா மாத்துறீங்க. தென் வந்து என்னவா மாத்துறீங்க, நியூமெரிக்கா மாத்துறீங்க. நியூமெரிக்கா மாறிடுச்சா, எஸ். தென் இதுல என்ன பண்ணுவீங்க, அதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். இதுல என்ன பண்ணுவீங்க, பிரைஸ்ல யூனிட்ல டாலர் சிம்பிள் ரிமூவ் பண்ணனும், டாலரை எம்டியா மாத்திடுவீங்க. தென் நியூமெரிக்கலா கன்வெர்ட் பண்ணுவீங்க. சேம் அதே தான் இங்க வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், அப்ளை பண்ணிருக்கோம். தென் பிரைஸ்ல யூனிக். ஓகே, இது வந்து இப்போ உங்களுக்கு என்ன ஆகுது, எல்லாமே வந்து என்ன ஆயிடுச்சு, ஃப்ளோட்ல இருக்கு சரியா. இப்போ உங்களுக்கு எந்தெந்த காலம்லாம் தேவையில்ல, ஆப், ரேட்டிங், ஜென்னர்ஸ், இது எல்லாமே இந்த காலம் எதுவுமே உங்களுக்கு வந்து என்ன இல்லை, தேவையில்ல. இப்போ எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. இதுதான் உங்களுக்கு நீடடான காலம், இதுதான் என்னது உங்களுக்கு தேவையான காலம். புரிஞ்சுதா. இவ்வளோ ஃபில்டர் பண்ணியிருக்கோம். ரிவ்யூஸ் இப்போ இன்டிஜரா நம்பரா மாறிடுச்சு, சைஸ் நம்பரா மாறிடுச்சு, இன்ஸ்டால்ஸ் நம்பரா மாறிடுச்சு, ப்ரைஸும் என்ன ஆயிடுச்சு, நம்பரா மாறிடுச்சு சரியா. இப்போ ரேட்டிங் கேட்டகரி வந்து என்னவா மாத்துறீங்க, எங்கெல்லாம் ஹை இருக்கோ அதெல்லாம் என்னன்னு மாத்துறீங்க, 1ன்னு மாத்துறீங்க. எங்கெல்லாம் லோன் இருக்கோ அதெல்லாம் என்னன்னு மாத்துறீங்க, 0வா மாத்துறீங்க. இப்போ யூனிக்கா வந்து யார் இருக்கா, ரேட்டிங் கேட்டகரிக்குள்ள யார் இருக்கா, 1s and 0s தான் இருக்காங்க. இப்போ இன்ஃபோ ஃபங்க்ஷன்ல பாருங்க. இப்போ என்ன அப்சர்வ் பண்ணீங்க, ஒரு 2 இன்ஃபோ அப்சர்வ் பண்ணீங்க. இப்போ இதுல என்ன அப்சர்வ் பண்ணீங்க, என்ன சேஞ்சஸ் வந்திருக்கு இதுல, டேட்டா டைப் சேஞ்சஸ் இருக்கு. நிறைய இது ஃப்ளோட் இண்டிஜரா மாதிரி இருக்கு. ரெக்கார்ட்ஸும் கம்மியா இருக்கு. ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா, நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. இது வந்து லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனு. ஃபர்ஸ்ட் வந்து எது எக்ஸிக்யூட் ஆகுது, ஃபார் ஐ இன் டிஎஃப் காலம்ஸ். டிஎஃப் காலம்ஸ்னா யார் யார் இருக்கா, கேட்டகரி, ரிவ்யூ, சைஸ், இன்ஸ்டால்ஸ், இது எல்லாமே இருக்காங்க. ஓகேவா. இஃப் டி டைப் வந்து ஈக்குவல் டு ஆப்ஜெக்டா இருந்தது அப்படின்னா, இதுல எதெல்லாம் ஆப்ஜெக்ட் கைஸ், இதுல எதெல்லாம் ஆப்ஜெக்ட், கேட்டகரி, டைப், கண்டென்ட் ரேட்டிங். இது எல்லாமே வந்து நம்ம என்ன பண்றோம், இதுக்குள்ள இருக்கு. ஓகே, இது எல்லாமே நம்ம செக் பண்றோம். ஒருத்தரா தான் வருவாங்க. ஆமா
கேட்டகரி ஆப்ஜெக்டா இருந்தா உங்களுக்கு என்ன ஆவாங்க, பிரிண்ட் ஆவாங்க. தென் அடுத்தது ஒன்னொன்னா செக் பண்ணும். ஃப்ளோட் இது வந்து ஆப்ஜெக்ட் கிடையாது, இது ஆப்ஜெக்ட் கிடையாது, இது ஆப்ஜெக்ட் அப்படின்னு உங்களுக்கு என்ன ஆகும், பிரிண்ட் ஆகும். நான் இங்க கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க கமெண்ட் லைன்ல. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆகும், அதுக்குள்ள லிஸ்ட் காம்ப்ளிகேஷனுக்குள்ள இந்த மாதிரி பிரிண்ட் ஆயிருக்கும். புரியுதா? ஓகே. புரிஞ்சா? ஏன்னா அது லேபிள் என்கோட் பண்ண போறோம், அதுக்காக தான். நேத்தே லேபிள் என்கோட் பண்ணீங்க இல்லையா, சன்னி, ரெய்னி, ஹாட், எஸ் சார். தென் அந்த டென்னிஸ் விளையாடுறது ஆமாவா இல்லையா, அதுதான் லேபிள் என்கோட். ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ், 10 0 1 2 3 அந்த மாதிரி மாத்துவீங்க, டிபெண்ட்ஸ் ஆன் வேரியபிள்ஸை பொறுத்து. சரியா? உள்ள எவ்வளோ இருக்கு அப்படின்ட்டு. லேபிள் என்கோடர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றீங்க. ஷார்ட்டா அதை வந்து என்னென்ன எடுத்திருக்கீங்க, லீ அப்படின்னு எடுத்திருக்கீங்க. ஓகேவா? இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து இப்போ நான் இங்கே கால் பண்றேன். கால் பண்ணா ஒன்னொன்னா எக்ஸிக்யூட் ஆகும். ஆப்ஜெக்ட் டைப்ல யாரெல்லாம் இருக்கா, இவங்க 3 பேர் இருக்காங்க. 3 பேர் ஒருத்தரா வருவாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றாங்க, இவங்கள ஸ்ட்ரிங்கா மாத்துறாங்க. ஸ்ட்ரிங்கா மாத்தி எதுல ஸ்டோர் பண்றாங்க, கியூல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா? தென் வந்து இவங்களை வந்து என்ன மாத்துறாங்க, ஆக்சுவலா ஃபிட் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஃபிட் டிரான்ஸ்ஃபார்ம்னா என்ன அர்த்தம், அந்த ஃபார்ம்ல இருந்து வேற ஃபார்முக்கு அவங்கள மாத்திட்டாங்க. புரியுதா? மாத்திட்டு அதை வந்து என்னவா மாத்துறாங்க, இப்போ இன்டீஜரா மாத்துறாங்க. இதுல இருக்க டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கேளுங்க பார்க்கலாம். டவுட் இல்லையா யாருக்குமே? இங்க பாருங்க, இங்க என்ன இருக்கு, ஆர்ட்ஸ் அண்ட் டிசைன் இருக்கா, இங்க வந்து ஃப்ரீன்னு இருக்கா, டைப் வந்து என்ன இருக்கு, ஃப்ரீ இருக்கு. கண்டென்ட் ரேட்டிங் வந்து என்ன இருக்கு, எவ்ரி ஒன் இருக்கு. பட் இங்க வந்து என்னவாயிருச்சு, எல்லாமே நம்பர்ஸா மாறிடுச்சா? எஸ். இது எல்லாமே உண்மையை சொல்லுங்க, இது எல்லாமே இன்புட்டா வச்சுதான் நீங்க வந்து ரேட்டிங் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். கண்டென்ட் கேட்டகரி, ரேட்டிங் கேட்டகரி இப்படி தானே ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அந்த கேட்டகரியோட பேரு, அதோட ரிவ்யூஸ், சைஸ், இன்ஸ்டால்ஸ் இதெல்லாமே பாப்பீங்களா கைஸ்? தென் தானே அதோட ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ எக்ஸ் ஒய் வந்து என்ன பண்ணிட்டீங்க, ரேட்டிங் கேட்டகரின்ற காலமை மட்டும் இங்கே ட்ராப் பண்ணியிருக்கீங்க. தென் நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க, ரேட்டிங் கேட்டகரி வந்து என்னது, உங்களோட டார்கெட். சரியா? அப்போ இந்த டைப் தேவையில்லை, டைப் பிரைஸ் இது மெயினா யூஸ் பட் ஆகுது. அது நீடட் இல்ல. ஸோ இது ஃப்ரீயா ஓப்பனான்னு தெரியணும்ல, இம்பார்ட்டன்ட். ஓகே. இப்போ ஜீரோலே தான். சாரி, இது டைப் வந்து ஜீரோல இருக்கு, நம்ம மாத்திருக்கோமா, சேஞ்ச் பண்ணிருக்கோமா இதோட வேல்யூ இல்ல? ப்ரீபெய்டுன்னு இருக்கு, ப்ரீபெய்டுன்னு இருக்கு, ரெண்டு தான் இருக்கு இதுல டைப்ல. ஓகே இது ஓகே ஓகே. இது நம்மளுக்கு மேண்டேட்டரி இல்ல. ஃப்ரீ சோர்ஸ் எத்தனை பேர் ரேட்டிங் அதிகமா கொடுத்துருக்காங்க, இது நான் பெய்டு வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஓகேவா? ஸோ இன்கேஸ் உங்களுக்கு தெரியலன்னா நீங்க சாட் ஜிபிடிலே கேட்டு யூஸ் பண்ணலாம் கம்பெனில. ஓகே பாருங்க, இப்போ XY வந்து நம்ம பிரிச்சாச்சு. தென் அடுத்தது வந்து என்னது, ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பெட்டுக்கு அனுப்புறீங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஷேப் வந்து நீங்க பார்த்துக்கலாம், இல்லை வியூ பண்ணி கூட பார்த்துக்கலாம். மின்மேக்ஸ் ஸ்கேலாரா நான் ஷார்ட்டா என்னென்னு எடுத்திருக்கேன், MM எடுத்திருக்கேன். உங்களுக்கே தெரியும் ஐலாக்ல வந்து இது என்ன அர்த்தம், எல்லா ரோவும் வேணும், எல்லா காலமும் வேணும். அதாவது எக்ஸ்ட்ரெயின்ல அதை வந்து நான் என்ன பண்றேன், ஃபிட் டிரான்ஸ்ஃபார்ம் பண்றேன். அதை வந்து என்ன பண்றேன்னா சேஞ்ச் பண்றேன். ஒரு ஸ்கேல் வேல்யூக்கு, மின்மேக்ஸ் ஸ்கேல் வேல்யூக்குலாம் வந்து நான் என்ன மாத்துறேன். இங்க பாருங்க 1914 அப்படின்னு இருக்கு. பட் இங்க வந்து எப்படி மாறிடுச்சு பாருங்க பார்க்கலாம். ஸ்கேல் வேல்யூல மாறி இருக்கா, 1914 எப்படி மாறி இருக்கு தெரியுதா, மின்மேக்ஸ் ஸ்கேல் வேல்யூ. மெஷின் லேர்னிங்க்கு வந்து ஸ்கேல் வேல்யூல தான் கொடுக்கணும். புரியுதா? அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாது நீங்க பல்கா கொடுத்தீங்கன்னா. ட்ரெயின் பண்றது சின்ன நம்பரா கொடுத்தீங்கன்னா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், பெரிய நம்பரா கொடுத்தீங்கன்னா கஷ்டம். புரியுதா? ஓகே. தென் இப்போ ஜஸ்ட் செக் பண்றீங்க, வேற ஒன்றும் இல்லை. இப்போ மாடல் பில்டிங் இது அவ்வளோதாங்க, 5 minutes முடிஞ்சிடும். சரியா? இப்போ நீங்க ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்றீங்க. மாடல் உங்க எக்ஸ்ட்ரெயின், எக்ஸ்டெஸ்ட், ஒய் டெஸ்ட் வந்து கொடுக்குறீங்க. ஃபர்ஸ்ட் ஃபிட் ட்ரெயின் பண்றீங்க, தென் வந்து ப்ரிடிக்ட் பண்றீங்க. தென் அதோட ஸ்கோரை வந்து நீங்க என்ன பண்ணலாம், பார்க்க முடியும். நான் எப்படின்னு நான் சொல்லி தரேன். இங்க பாருங்க, நீங்க டிடி டெசிஷன் ட்ரீ கிளாசிஃபையரை என்னென்னு எடுத்திருக்கீங்க கைஸ், டிடின்னு எடுத்திருக்கீங்க. ஆக்சுவலா இது வந்து ஃபங்க்ஷன் நான் கால் பண்றேன், ஃபிட் அண்ட் பிரிண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்றேன். அப்போ டிடின்னு கொடுத்துருக்கேன். அப்போ மாடலுக்கு பதிலாக இங்க என்ன இருக்கு, டிடி. அப்போ டிடி ஃபிட், அதாவது எதுக்கு ஃபிட் பண்றேன், இந்த எக்ஸ்ட்ரெயினையும் ஒய் ட்ரெயினையும் எதுல ஃபிட் பண்றேன், என்னோட டெசிஷன் ட்ரீன்ற ஃபங்க்ஷன்ல அதை ப்ரிடிக்ட் பண்றேன். தென் இதோட அவுட்புட் உங்களுக்கு ஷோ ஆகுதா, எஸ், ட்ரைனிங் ஸ்கோரும் டெஸ்டிங் ஸ்கோரும் இருக்கு. இது புரியுதா உங்களுக்கு? இந்த ஒண்ணு புரிஞ்சாலே மித்தது ஈஸி. புரிஞ்சுதா? இப்போ மேல வந்து ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கோம், இங்க வந்து ஃபங்க்ஷன் கால் பண்ணாதான் ஃபங்க்ஷன் வேலை செய்யும். புரியுதா? ஓகே ஓகே.
ஓகே இஸ் புரிஞ்சா? ஓகே. ஓகே. தென் ஃபீச்சர் இம்பார்ட்டன்ஸ். நீங்க வந்து டேட்டா ஃப்ரேம்ல வந்து ஃபீச்சர்ஸ் வந்து எக்ஸ்டெயின் கொடுத்தீங்க, எக்ஸ்டெயின் காலம் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்டெயின் காலம்ஸ்லாம் ஷோ ஆகும். இம்பார்ட்டன்ஸ் ஃபீச்சர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ அப்படின்ட்டு அதுவும் உங்களுக்கு ஷோ ஆகும். வேணும் அப்படின்னா நம்ம வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு காமிக்கிறேனே ஃபீச்சர் இம்பார்ட்டன்ஸு. இதோ ரிவ்யூஸ்க்கு எல்லாத்துக்குமே எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. சரியா? நான் அது கமெண்ட்ல என்ன மாற்றி வச்சிருக்கேன். வேணும்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க, ரன் பண்ணிக்கோங்க. இதை வந்து சார்ட் வேல்யூ வந்து என்ன பண்றேன், இம்பார்ட்டன்ஸ் பேஸ் பண்ணி நான் வைக்கிறேன். இம்பார்ட்டன்ஸ் வந்து அசெண்டிங் ஈக்குவல் டு ஃபால்ஸா என்ன அர்த்தம், அசெண்டிங் ஆர்டர்ல வராது. எப்படி பிரிண்ட் பண்ணும், டிசெண்டிங் ஆர்டர்ல பிரிண்ட் பண்ணும். அப்போ பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர். இண்டெக்ஸ் வந்து நான் என்ன பண்றேன்னா ரீசெட் பண்றேன். இண்டெக்ஸ் வந்து நான் என்ன பண்றேன், ரீசெட் பண்றேன். அதை வந்து என்ன கொடுக்குறேன், டிராப் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ உங்களுக்கு ஆர்டர் வந்து என்ன ஆயிரும், ரிவர்ஸ்ல வரும். பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பர் வந்து வரும். ஃபிகர்ஸ் ஃபங்க்ஷன், ஃபிகர் சைஸ், தென் வந்து என்னது பார் பிளாட், தென் அடுத்தது வந்து என்னது எக்ஸோயும் கொடுத்துட்டாங்க. இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ். இப்போ உங்களுக்கு கிராஃப் ஷோ ஆகுதா? அதாவது உங்க டெசிஷன் ட்ரீ யூஸ் பண்ணி உங்களோட ஸ்கோர் வேல்யூ எவ்வளோ இருக்கு. ஸோ இங்க பாருங்க உங்க அக்யூரசி எவ்வளோ இருக்கு, 85. உங்களோட அக்யூரசி எவ்வளோ இருக்கு, 85ன்னு இருக்கு. இங்க பாருங்க நம்ம கிளாசிஃபிகேஷன் ரிப்போர்ட் யூஸ் பண்ணாலே போதும். ப்ரெசிஷன் ரிகால் F1 ஸ்கோர் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். கிளாசிஃபிகேஷன் ரிப்போர்ட் யூஸ் பண்ணீங்கனாலே போதும். புரியுதா? அக்யூரசி ப்ரெசிஷன் ரிகால் தனித்தனியா கொடுக்க தேவையில்ல, ஒன்னடியே வந்துடும். சரியா? இது புரிஞ்சுதா? சேம் இதே மாதிரி தான் இதுவும். இங்க வந்து ரேண்டம் ஃபாரஸ்ட் வந்து RFன்னு எடுத்திருக்காங்க. இப்போ மாடல் ஃபிட் பண்ண, அதாவது கால் பண்றாங்க. அப்போ உங்களுக்கு இதோட அவுட்புட் வந்து எவ்வளவு வந்திருக்கு, ஸ்கோர் ப்ரீவியஸா வந்து எவ்வளவு வந்திருக்கு, 985. இப்போ எவ்வளவு வந்திருக்கு, 90. இதோட இம்பார்ட்டன்ஸ் சேம். இப்போ நான் சொன்னதே தான் ரிப்பீட்டடு. இப்போ வந்து நான் பேக்கிங் கிளாசிஃபயர் யூஸ் பண்ணுங்க. எது வேணாலும் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணலாம். நீங்க எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. இதோட அவுட்புட் எவ்வளோ இருக்கு, 88. ஓகேவா? ஸோ இதுல எது ஹையஸ்டோ அந்த மாதிரி இதை வந்து நீங்க என்ன பண்ணிக்கோங்க, உங்களோட பெஸ்ட் இதாக எடுத்துக்கோங்க. இப்போ கிரெடியோ வந்து பாருங்க GB அப்படின்னு எடுத்திருக்கேன் நான். ஸோ இப்போ அதோடது பாருங்க எவ்வளோ இருக்கு, 90. தென் அடுத்தது வந்து பார்த்தீங்க, இப்போ நான் ஏன் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் சொன்னேன் இல்லையா, கதை சொன்னேன் இல்லையா, மல்டிபிள் மாடல்ஸ் வச்சு ட்ரெயின் ஆகுறது, 1 by 1 சொன்னேன் இல்லையா, அதுதான் இதுக்குள்ள நடக்குது. பட் இது வந்து நீங்க தெரிஞ்சிருக்கணும். புரியுதா? இதோடது பார்த்தீங்கன்னா 91. அடாபூஸ்ட் கிளாசிஃபையர் யூஸ் பண்ணால் 91. ஓகேவா? இப்போ டிக்ஷனரி தான். நீங்க DTலாம் எடுத்தீங்கன்னா DT RF அதெல்லாம் திரும்ப நீங்க BG அந்த மாதிரியே நீங்க எடுத்துக்கோங்க. ஃபைனல் எஸ்டிமேட்டர் நீங்க வந்து நான் யாருன்னு கொடுத்துருக்கேன், RFன்னு கொடுத்துருக்கேன். ரேண்டம் ஃபாரஸ்ட். ரேண்டம் ஃபாரஸ்ட்னா யாரு, மெஜாரிட்டி ஓட்டிங்க தரவர் தான் ரேண்டம் ஃபாரஸ்ட். உங்களுக்கு அது வந்து என்ன ஆகும், இங்க ஷோ ஆகும். புரியுதா? தென் அவ்வளவுதான். இது ஜஸ்ட் லோட் ஆயிட்டு இருக்கு. இது இன்னைக்கு எடுத்ததுல யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? இது நீங்க டிக்ஷனரிலையும் கொடுக்கலாம், இந்த மாதிரியும் கொடுக்கலாம். இந்த மாடல் வச்சு நீங்க எல்லா இதுவும் அல்காரிதமும் ரன் பண்ணி காட்டியிருக்கீங்க கரெக்டா? ஆமா ஆமா. ஓகே. ஆனா நம்ம ஒண்ணுதான் யூஸ் பண்ணணும். இது எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நம்மளுக்கு அதுதான் இம்பார்ட்டன்ட். நம்ம இப்போ லேர்னிங் ஸ்டேஜ்ல இருக்கோம். ஓகே. ஸோ நான் உங்களுக்கு ரெண்டு ரெக்கார்டிங்ஸும் ப்ளஸ் இதோட டேட்டா செட்டு நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன், இந்த ஆப் CSV. சரியா? ஸோ இதில் வந்து மெயினாக என்னன்னா ஒரு ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது நீங்கள் ஒரு 2-3 டைம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே போதும். இதில் இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கே தெரியும். இன்ஃபோ ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறான், இஸ்னல் எதுக்கு யூஸ் பண்ணுறான், வேல்யூ கவுண்ட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறான், இதுதான் ரெப்பீட்டடாக வரும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இதை வந்து என்ன பண்ணிட்டோம், லைப்ரரிஸ்லேயே நம்ம வந்து லேர்ன் பண்ணிட்டோம். பாண்டாஸில் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, மேட்ப்ளாட்லிப் எப்படி ஹேண்டில் பண்ணுறது. ஸோ நம்மளுக்கு எது நீடடோ அதெல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டோம், இதில் நம்ம வந்து கொடுத்தாச்சு. புரியுதா? ஸோ இன்னைக்கு எடுத்த கான்செப்ட்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா கைஸ்? அண்ட் இதோட முடிஞ்சுது. ஸோ மிஷின் லேர்னிங் கான்செப்ட்ஸ். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா?